நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கம். என் பெயர் ஜான். நான் ஒரு குடிநோயாளி. எல்லாம் வல்ல இறைவனோட அருளாலையும் தோழமையில இணைந்து செயல்படுவதால் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் தெம்பு நம்பிக்கையாலையும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் குடிக்கல, தெளிவா மன நிறைவா அமைதியா வாழ என்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன். நண்பர் மூர்த்தி குறிப்பிட்டது போல கோயம்புத்தூர் ஒருங்கிணைப்பு மனசாட்சியின் தீர்மானத்தின் அடிப்படையில தினமும் இரவு 9:30 to 10:30 நடக்கிற இந்த ஆன்லைன் மீட்டிங்ல 24 hours a day 24 மணித்துளிகள் ஒரு நாள் அப்படின்ற புத்தகத்துல இருந்து ஒவ்வொரு பக்கமாக எடுத்து வாசிச்சு விளக்கம் பார்த்து கலந்தாய்வு செய்து இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக இன்று நாம வந்தடைந்திருக்கிற பக்கம் செப்டம்பர் மாதம் 15ஆம் நாள். இந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் நாளுக்கான சிந்தனையை முதல்ல வாசிச்சுட்டு அதற்கப்புறமா அதற்கான விளக்கத்தையும் கலந்தாய்வையும் செய்வதற்கு கடந்து செல்வோம். இன்னைக்கு ஹோஸ்ட் யாரும் வந்த மாதிரி தெரியல. நண்பர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க மியூட் போட்டுக்குங்க. இந்த செப்டம்பர் 15 சிந்தனையை வாசிப்பதற்காக நண்பர் மூர்த்தி அவர்களை அன்போட பணியோடு அழைக்கிறேன். ஓடியூ மூர்த்தி, செப்டம்பர் 15. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சார், நன்றி. 24 hours a day ஆங்கில புத்தகத்தின் தமிழாக்கம் 24 மணித்துளிகள் ஒரு நாள். செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி. ஏஏ தோழமையின் இன்றைய சிந்தனை. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இந்த பேருண்மையை நாம் அறிய வருகிறோம். இறையருட் பேராற்றலின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல் தொடர்ந்து நமக்கு மேம்பட்ட பலவற்றை வெளிப்படுத்தும். இன்னமும் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் அந்த மனிதனுக்கு இன்று என்ன செய்ய முடியும் என்பது குறித்து உனது காலை தியானத்தில் இறையருட் பேராற்றலை கேள். உனது அகம் சீராக இருக்கும் பட்சத்தில் பதில்கள் வரும். இறையருட் பேராற்றலுடன் உனது உறவு நேர்மையாக இருப்பதை நீ உறுதி செய்து கொள். அப்பொழுது உனது வாழ்விலும் எண்ணற்ற உன் சக மனிதர்களது வாழ்விலும் மாபெரும் நிகழ்வுகள் கடந்து செல்லும். ஏஏ தோழமையில் நீ கண்டவற்றை இலவசமாக பகிர்ந்து கொடு. உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ பகிர்ந்து கொடுக்க முடியாது என்பது வெளிப்படை உண்மை. எனவே ஏஏ தோழமையில் உனது வாழ்வியலை நுணுக்கமாக கற்றுக்கொள். ஏஏ தோழமை பரிந்துரைக்கும் 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தை வாழ்ந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வழிவகை தேடுகின்றேனா? இன்றைக்கான தியானம். எனது அமைதியிலும் நம்பிக்கையிலும் எனதாற்றல் அடங்கி இருக்கிறது. நல்லதே நடக்கும் என்ற மன உறுதியை நம்பிக்கை என்று நான் அர்த்தம் கொள்கிறேன். சக மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைக்காமல் என் வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது. இறையருட் பேராற்றலின் அருவமான ஆற்றலை முழுமையாக நம்பிக்கையில் இப்பொழுது இறையருட் பேராற்றலை நம்புகையில் இப்பொழுது நிகழும் எந்தவிதமான மோசமான நிகழ்வுகளையும் என்னால் மேற்கொள்ள முடியும். இறையருட் பேராற்றலின் நிபந்தனையற்ற அன்பை நம்புகையில் என்னால் மனப்பக்குவத்துடனும் மன அமைதியுடனும் இருக்க முடியும். என்மேல் அக்கறை எடுத்து எனக்கு நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை காட்டும் இறையருட் பேராற்றலின் பாதுகாவலில் என்னால் இளைப்பாற முடியும். இறையருட் பேராற்றலின் சக்தி என் செயல்களில் வெளிப்படும் வரை அந்த இறையருட் பேராற்றலின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலில் நான் இளைப்பாறுதலுடன் செயலாற்ற வேண்டும். நான் சலனமற்று இருக்க வேண்டும். அந்த சலனமற்ற அமைதியில் எனது மனசாட்சியின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலின் சலனமற்ற குரல் தெளிவாக கேட்கும். இறையருட் பேராற்றலின் ஊக்கத்துடன் என் மனம் ஒருங்கிணைக்கையில் உருவாகும் சலனமற்ற அமைதியில் இறையருட் பேராற்றலின் குரல் என்னுள் பேசுவது எனக்கு தெளிவாக கேட்கும். இன்றைக்கான பிரார்த்தனை. சலனமற்ற அமைதியில் இறையருட் பேராற்றலின் ஆற்றலை நான் கண்டடைய வேண்டும் என வேண்டுகின்றேன். இன்று என்னை இறையருட் பேராற்றல் அரவணைத்து பாதுகாத்து கொள்ளும் என்ற நம்பிக்கையில் நான் நிறைவடைய வேண்டும் எனவும் வேண்டுகின்றேன். சார் நன்றி, சார் நன்றி. வெல்கம் சார், வெல்கம். நன்றி 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 மூர்த்தி, நன்றி மூர்த்தி, நன்றி சொக்கலிங்கம், நன்றி சொக்கலிங்கம், நன்றி. நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்றேன். என் பெயர் ஜான். நான் ஒரு குடிநோயாளி. எல்லாம் வல்ல இறைவனோட அருளாலையும் தோழமையில இணைந்து செயல்படுவதால் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் தெம்பு நம்பிக்கையாலையும்
இன்னைக்கு ஒரு நாள், இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் குடிக்கல, தெளிவா மன நிறைவா அமைதியா வாழ என்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டு இருக்கின்றேன். இன்னைக்கு சிந்தனையை படிக்கிற நேரத்துல 2000 வருஷங்களுக்கு முன்னால நம்மளுடைய மூதாட்டி ஔவையார் அவர்கள், சித்தர் ஔவையார் அவர்கள் எழுதின ஒரு பழம்பெரும் பாடல் எனக்கு ஞாபகம் வருது. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. குற்ற கலை மடந்தை ஓதுகின்றாள், மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர், எறும்பும் தன் கையால் எஞ்சான் அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு கவிதையை எழுதியிருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு துறையில ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். எல்லாம் தெரிஞ்சவங்கன்னு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஒருத்தருக்கு கணக்கு பாடம் நல்லா வரும், இன்னொருத்தருக்கு விஞ்ஞான பாடம் நல்லா வரும், ஒருத்தருக்கு காமர்ஸ் நல்லா வரும், ஒருத்தருக்கு சமையல் தெரியும், ஒருத்தருக்கு சங்கீதம் தெரியும், ஒருத்தருக்கு பாட தெரியும், ஒருத்தருக்கு படம் வரைய தெரியும், ஒருத்தருக்கு நன்றாக விளையாட தெரியும். எல்லாத்துலயும் சிறந்து விளங்குற ஒரு ஆள்னு உலகத்துல யாருமே கிடையாது. யாருமே கிடையாது. உலக விஞ்ஞானி ஐன்ஸ்டீனுக்கு கூட வயிற்று வலிச்சா ஒரு டாக்டர்கிட்ட தான் போய் அவர் காட்ட போவார். ஒவ்வொருவரும் அவரவர் துறையில பெரியவர்கள் தான். எல்லாருமே அவங்கவுங்க துறையில பெரியவங்க தான். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. உற்ற கலை மடந்தே ஓதுகின்றார், மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர், எறும்பும் தன் கையால் என்றான். கற்க வேண்டியது உலகளவு என்றால், இதுவரை கற்றது இந்த உலகில் உள்ள மண்ணில் ஒரு கை அளவு, அவ்வளவுதான். இன்னும் கத்துக்க வேண்டியது உலகளவு இருக்குது. இத்தினோண்டு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் தெரிஞ்சதுன்னு நீ நினைச்சுக்காத. இதுவரை கற்றதை வைத்து என்னை உலகில் பெரிய ஆள், நான் தான் நிறைய படிச்சவன், எனக்கு எல்லாம் தெரியும், பிக் புக்கை கரைச்சு குடிச்சவன் அப்படின்ற கர்வம் கூடாது. கல்விக்கு கலைமகளான கல்விக்கு கடவுளாக நம்ம சொல்லக்கூடிய கலைமகள் கூட கற்றதை திரும்ப திரும்ப ஓதுகின்றாள் அப்படின்ற ஒரு கருத்தை ஔவையார் சொல்றாங்க. உற்ற கலை மடந்தை ஓதுகின்றார். கலைமகள் கூட கற்ற கல்வியை திரும்ப 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 சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க. கலைமகளுக்கே கற்றுக்கிறதுக்கு முற்று பெறவில்லை அப்படின்ற ஒரு கருத்தை ஔவையார் நமக்கு சொல்றாங்க. நான் படிச்சது 4 பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா எனக்கு பெருமை வரும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா, அதுல பெருமை பாராட்டும் போது ஒரு கருத்தை சொல்லிய வண்ணம் இருக்கின்றேன். திரும்ப 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 எனக்கு இவங்களோட நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னு எல்லார் முன்னாலேயும் தற்பெருமை பாராட்டிக்கிறதுக்காக எதையாவது சொல்லிட்டு இருந்தேன்னா, என்ன மாதிரி மடையன் யாருமே இருக்க முடியாது அப்படின்ற கருத்தை இன்னைக்கு சிந்தனையில சொல்றாங்க. அறிவு அடக்கத்தை அளிக்கவில்லை என்றால் வாழ்க்கை சீராக இருக்காது. அறிவு அடக்கத்தை அளிக்கவில்லை என்றால், அறிவு பணிவை அளிக்கவில்லை என்றால் வாழ்க்கை சீராக இருக்காது அப்படின்ற கருத்தை திருவள்ளுவர் சொல்றார். தெரிவறிந்து சீர்மை பயக்கும், அறிவறிந்து ஆற்றின் அடங்க பெரிய. அடக்கம், பணிவு அளவற்ற பெருமையை தரும். அடங்காமை ஆறிவுள் வைத்துவிடும். தெரிவறிந்து சீர்மை பயக்கும், அறிவறிந்து ஆற்றின் அடங்க பெரிய. பணிவு எவ்வளவு முக்கியமானது, அடக்கமுடைமை அப்படின்ற அதிகாரத்துல திருவள்ளுவர் சொல்றாரு. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. நான் இன்னும் கத்துக்க வேண்டியது இந்த உலக அளவு இருக்கு. நான் இத்தினோண்டு கத்து வச்சிருக்கேன். இதை வச்சுக்கிட்டே நான் எல்லாம் தெரிஞ்சவன் அப்படின்னு எல்லாத்தோட பெருமை பாராட்டி இருந்தேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய வாழ்க்கை சீராக இருக்காது அப்படின்ற கருத்தை இன்னைக்கு சொல்றாங்க. ஏழை தோழமையில நான் கற்றுக்கொண்டது கைமண் அளவு மட்டும்தான். இன்னும் கற்க வேண்டியது கடல் அளவு இருக்கும்போது கர்வம் எதுக்கு அப்படின்ற கேள்வி இன்றைய சிந்தனையில எழுப்பப்படுகின்றது. ஏழை தோழமையில நான் கத்துக்க வேண்டியது கடல் அளவு இருக்கு, கத்துக்கிட்டது கையளவு மட்டும்தான் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இத்தினோண்ட கத்துக்கிட்டு எனக்கு தலையில அவ்வளவு பெரிய கர்வம் மண்டைக்குள்ளார ஏறி உட்கார்ந்து இருக்கு.
இது தேவையா அப்படின்ற சிந்தனை இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. We realize that we know only a little. God will constantly disclose more to us. இது இன்றைய சிந்தனையுடைய முதல் வார்த்தை. We realize that we know only a little. God will constantly disclose more to all of us. மேற்சொன்ன வார்த்தைகள் பெரிய புத்தகம் அத்தியாயம் 11ல A Vision for You, உங்களுக்கான தொலைநோக்கு பார்வை அப்படின்ற இறுதி அத்தியாயத்துல கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வார்த்தைகள் நாம் பணிவுடன் செயல்படவும், திறந்த மனதோடு இருக்கவும், தினசரி ஆன்மீக தொடர்பை பேணிக் கொள்ளவும் நமக்கு நினைவூட்டுகின்றது. எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு தலை மேல ஒரு பெரிய வெயிட் தூக்கி வச்சுக்காத. விஷன் ஃபார் யூ, நமக்கான தொலைநோக்கு பார்வை அப்படின்ற கடைசி அத்தியாயத்துல இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தைகள் நாம் பணிவுடன் செயல்படவும், திறந்த மனதோடு இருக்கவும், தினசரி ஆன்மீக தொடர்பை பேணவும் நினைவூட்டுகின்றது. பணிவு, ஹியூமிலிட்டி. மனித அறிவு ஒரு எல்லைக்கு உட்பட்டது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான், நீ யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கே பிரசிடென்டா இருந்தாலும் சரிதான், மனித அறிவு வரம்பிற்கு உட்பட்டது அப்படின்றத நான் ஏற்றுக்கொள்ளணும். லைஃப் இஸ் கோயிங் டு பி a journey of discovery. வளர்ச்சி, growth. லைஃப் அண்ட் ரெக்கவரி ஆர் கோயிங் டு பி a journey of discovery. வாழ்க்கையும் குடிநோயின் பாதிப்புகளில் இருந்து மீட்படைவதிலும் ஒரு தொடர்ச்சியான பயணம். நான் மீண்டுட்டேன் அப்படின்னு முழுமையா சொல்லிட முடியாது. லைஃப் அண்ட் ரெக்கவரி ஆர் ஆன்கோயிங் ஜேர்னி ஆஃப் டிஸ்கவரி. வாழ்க்கையும் மீட்படைதலும் தொடர்ச்சியான பயணங்கள். அப்ப நான் என்னை யாரோ ஒருத்தங்க அன்புடன் ஆதரிச்சதுனால மட்டும்தான் இன்னைக்கு எனக்கு ஏதோ ஒண்ணும் தெரியாத ஒரு கிறுக்கு பையன் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்கு குடிநோய் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த குடிநோய் குணப்படுத்த முடியாத ஒரு நோய், வளரும் தன்மையுடைய நோய், ஒரு முறை குடிநோயாளி, வாழ்நாள் முழுக்க குடிநோயாளி, இப்படின்ற சில கருத்துக்களை எல்லாம் எனக்கு முன்னால போறவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. அவங்களோட அன்புடனான ஆதரவு இல்லைன்னா நான் இன்னைக்கு செத்து போயிருந்திருப்பேன். ஸோ எனக்கு எல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு நினைச்சுக்கிறது மாதிரி ஒரு கிறுக்குத்தனம் எதுவுமே கிடையாது. We realize that we know only a little. God will constantly disclose more to all of us. ஸோ இதை நான் தினசரி பயிற்சி பண்ணணும். காலையில எழும்பின உடனே அமைதியாக தியானத்துல உட்கார்ந்து இறையர் பேராட்டிலின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை நாடி தேடி உட்காரு. உன்னால தனியா உன்னுடைய அறிவாற்றலை வச்சு ஒரு மண்ணாங்கட்டியும் புடுங்க முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. அமைதியா காலையில உட்கார்ந்து இன்னைக்கு நான் எப்படி வாழ்றது அப்படின்றதுக்கான வழிகாட்டுதலை இறையர் பேராற்றல்கிட்ட கேளு. நான் எப்படி வாழணும் அப்படின்றதுக்கான நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை எனக்கு கொடுக்கக்கூடியதே கடவுள் மட்டும்தான். அந்த வழிகாட்டுதல காலையில அமைதியான காலை தியானத்துல கேளு. இன்னைக்கு நான் என்ன பணி செய்யலாம், பணி செய்து கிடப்பதில் கவனத்தை செலுத்துவதற்கு இன்னைக்கு ஒன்னாலான முயற்சியை செய்ய. உள்ளத்தை சமநிலையோட தெளிவோட வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்றத காலையிலேயே பயிற்சி பண்ண ஆரம்பி. இதுதான் இன்னைக்கு தியானத்துடைய 2வது வரி. We realize that we only know a little. God will constantly disclose us more to us அப்படின்ற முதல் வார்த்தையை தொடர்ந்து ask him in your morning meditation what you can do today for the person who is still sick. Answers will come if your own house is in order. இந்த உலகத்துல நான் பார்த்துட்டே இருக்கேன், என்னை சுத்தி எத்தனையோ பேர் துன்பத்துல, துயரத்துல, வலியில, வேதனையில, பிரச்சனையில, சிக்கல்ல கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னை சுத்தி கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்க மனிதர்களுக்கு என்னால என்ன பணி செய்ய முடியும் அப்படின்றத காலையில எழுந்த உடனே உன்னுடைய காலை தியானத்துல கேளு. Ask in your morning meditation what you can do today for the person who is still sick. The answers will come if your own house is in order. உன்னுடைய அகம் சுத்தமாக இருந்தால் நீ என்ன செய்யணும் அப்படின்ற கேள்விக்கான பதில் உன்னைய அடையும் அப்படின்ற கருத்து சொல்றாரு. உன்னுடைய அகம் சீராக இருந்தால், மனசு தூய்மையாக இருந்தால். இப்ப மன தூய்மை எப்போ வரும்? காலை தியானத்தால மட்டும்தான் மனம் தூய்மை வரும்.
இல்லாட்டி போனா காலையில எழுந்த உடனே அப்படியே ஆசைகள் வந்து என்னைய கவ்விக்கும். ஆசைகள் நிறைந்த மனசுல அடுத்தவனுக்கு என்ன செய்யறதுன்ற கேள்வியே எழவே எழாது. ஸோ என்னுடைய அருகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னுடைய சக மனிதன், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய சக நண்பனுக்கு இன்னைக்கு என்ன பணி செய்யலாம் என்று என்னுடைய காலை தியானத்தில் இறையர் பேராற்றலின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை கேளு. உன்னுடைய அகம் சீராக இருந்தால் பதில்கள் வரும். உன்னுடைய அகம் சீராக இருந்தால் பதில்கள் வரும். இந்த வார்த்தையும் மறுபடியும் அந்த கடைசி அத்தியாயத்துல விஷன் ஃபார் யூ, உங்களுக்கான தொலைநோக்கு பார்வை அப்படின்ற கடைசி அத்தியாயத்துல காணப்படுகின்றது. நான் என்னுடைய சக மனிதருக்கு பணி செய்து கிடக்க வேண்டும் என்றால் முதல்ல நான் என்னுடைய சொந்த ஆன்மீக நிலையையும் உணர்வுகளின் நிலைத்தன்மையையும் வேண்டியாக வேண்டும். என்னுடைய மனசு, என்னுடைய உள்ளம் சுத்தமாக இல்லாத பட்சத்துல, என்னுடைய உள்ளம் சீராக இல்லாத பட்சத்துல நான் அடுத்தவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. தெளிவான நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல் பெற என்னுடைய நாளை நான் தியானத்தோடையும் பிரார்த்தனையோடையும் தொடங்க வேண்டும். இந்த கருத்து இன்னைக்கு சொல்லிருக்கு. இன்னைக்கு சிந்தனையில தெளிவா சொல்லியிருக்காங்க. காலையில எழுந்த உடனே எனக்கு என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு சிந்திக்கிறத விட்டுட்டு இன்னைக்கு நான் என்னுடைய சக மனிதனுக்கு என்ன பணி செய்யலாம் அப்படின்னு நீ காலையில எழுந்த உடனே யோசி. பணி செய்வதன் மூலமாக தான் உனக்கு பணம் கூட கிடைக்கும். நீ பணம் சம்பாதிக்கணும்னா யாருக்காச்சும் பணி செய்தாதான் உனக்கு பணம் கிடைக்கும். நீயே சமைச்சு நீயே சாப்பிட்டு உட்கார்ந்துருந்தேன்னா உனக்கு பணம் கிடைக்காது. யாருக்காவது போய் சமைச்சு கொடுத்தேன்னா உனக்கு பணம் கிடைக்கும். சோ பணி செய்வதால் மட்டும்தான் நீ செல்வந்தனாக ஆக முடியும். ஸோ நான் என்னுடைய சக மனிதருக்கு பணி செய்து கிடக்க வேண்டும் என்றால் நான் முதல்ல என்னுடைய சொந்த ஆன்மீக நிலையையும் உணர்வுகளின் நிலைத்தன்மையும் கொண்டிருந்தாக வேண்டும். தெளிவான நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல் பெற எனது நாளை தியானத்துடனும் பிரார்த்தனையுடனும் நான் தொடங்கியாக வேண்டும். என்னுடைய அடித்தளம் உறுதியாக இருப்பதை சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை சரி செய்வதற்கு முயற்சிப்பதற்கு முன்னால என்னுடைய சொந்த வாழ்க்கை, என்னுடைய மனசுக்குள்ளாட ஓடக்கூடிய சிந்தனை மற்றும் என்னுடைய ஆன்மீக தொடர்பு நிலையாக இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு சிந்தனையுடைய வார்த்தைகள் எனக்கு சொல்லுது. நான் நிலைத்தன்மையை அடைந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய அனுபவத்தை பகிரும் பணியை என்னால மேற்கொள்ள முடியும். நானே உள்ள உட்கார்ந்து டப்பா டான்ஸ் ஆடிட்டு உட்கார்ந்து இருந்தா நான் என்ன பணியை யாருக்கு செய்ய முடியும்? எனக்குள்ளாரே உணர்வுகள் தடுமாறுது, உணர்வுகள் கொந்தளிக்குது, எனக்குள்ளார கோபம் இருக்கு, பயம் இருக்கு, பொறாம இருக்கு, சந்தேகம் இருக்கு, காமம் இருக்கு. இதையெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு நான் என்ன பணியை என்னுடைய சக மனிதனுக்கு என்னால செய்ய முடியும்? நான் நிலைத்தன்மையை அடைந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய அனுபவத்தை பகிரும் பணியை என்னால மேற்கொள்ள முடியும் அப்படின்ற கருத்து இன்னைக்கு சிந்தனையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப பின்பற்ற வேண்டிய படிகள் என்னன்னு கேட்டா, முதல்ல தன்னல நோக்கங்களை கைவிட்டு விடுங்கள். காலையில எந்திரிச்ச உடனே எனக்கு என்ன, எனக்கு குடிக்கிறதுக்கு பணம் இருக்கா, பாக்கெட்ல எவ்வளவு பணம் இருக்கு, இன்னைக்கு பணம் சம்பாதிக்க என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக இன்னைக்கு இந்த சமுதாயத்துக்கு, என் கூட வாழக்கூடிய சக மனிதர்களுக்கு என்னால என்ன பணி செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சா நீ செய்யக்கூடிய பணியின் விளைவாக பணம் கூட உனக்கு வந்து சேரும். என்னுடைய குருஜி அழகா சொல்லுவாரு, ஒரு வச்சிருக்கோம், ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர் சம் ஆஃப் ரூபீஸ் சோ அண்ட் சோ அப்படின்னு எழுதி வச்சிருக்கோம். I promise to pay the bearer a sum of rupees 10, 20, 50, 100, 500 அப்படின்னு எழுதி இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு ப்ராமிசரி நோட். ரிசர்வ் பேங்க் கவர்னர் கையெழுத்து போட்டு வச்சிருக்கிற ஒரு ப்ராமிசரி நோட்டு. இந்த ப்ராமிசரி நோட் என்ன சொல்றது? இந்த பணத்தை, இந்த பேப்பரை கையில வச்சிருக்கிறவன், அந்த பேப்பருக்கு எந்த மதிப்பும் கிடையாது. இந்த பேப்பரை கையில வச்சிருக்கிறவன் இதுல குறிப்பிட்டிருக்கிற மதிப்புக்கு இணையான ஏதோ ஒரு பணிய தன்னுடைய சக மனிதனுக்கு செஞ்சிருக்கிறான், அதனால இந்த பணத்தை கையில வச்சிருக்கிறான். இதுதான் அதோடைய உள்ள ஆன்மீக விஷயம். சுயநல நோக்கங்களை, தன்னல நோக்கங்களை, தன்முனைப்புடனான நோக்கங்களை கைவிட்டு விட்டு அகங்காரம், பயம், மனக்கசப்பு இல்லாம
இன்னைக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு காலையில எழுந்த உடனே யோசிச்சு பாரு. காலையில எழுந்த உடனே யோசிச்சு பாரு. இன்னைக்கு என்னுடைய சக மனிதர்களுக்கு என்ன பணி செய்வது, எவ்வாறு பணி செய்வது அப்படின்றத அறியும் ஞானத்தை ஆரம்பிச்ச உடனே, காலையில எழும்பின உடனேயே கடவுள்கிட்ட கேளு. கடவுள்கிட்ட கேளு. என் மனதை அழுத்தும் பாரங்களை தீர்த்து கொண்ட பின்னர் தான் நான் என்னுடைய சக மனிதர்களுக்கு பணி செய்ய ஆரம்பிக்கவே முடியும் அப்படின்ற கருத்து இன்னைக்கு சிந்தனையில என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்படுகின்றது. என்னுடைய மனசை அழுத்தக்கூடிய பாரங்கள், டிப்ரெஷன்லாம் இருந்தா என்னால சேவை செய்யவே முடியாது, பணி செய்யவே முடியாது. என்னுடைய மனதை அழுத்தும் பாரங்களை தீர்த்து கொண்டதுக்கு அப்புறம்தான் நான் என்னுடைய சக மனிதர்களுக்கு பணி செய்ய ஆரம்பிக்கவே முடியும் அப்படின்ற கருத்து இன்றைக்கு சிந்தனையில நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வரப்படுகின்றது. See to it that your relationship with the good orderly direction of the Creator is right, and then great events shall come to pass for you and countless others. இதுவும் விஷன் ஃபார் யூ, உங்களுக்கான தொலைநோக்கு பார்வை அப்படின்ற பெரிய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற கடைசி அத்தியாயத்துல காணப்படக்கூடிய வரிகள். இறையருட் பேராற்றலின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலுடனான உனது உறவு சரியானதாக இருக்கும் பட்சத்தில் உனது வாழ்விலும் நீ பணி செய்யும் எண்ணற்ற மனிதர்களின் வாழ்விலும் மாபெரும் நிகழ்வுகள் கடந்து செல்லும். A vision for you அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. See to it that your relationship with God, with the good orderly direction of the Creator is right, and if it is right, great events shall come to pass for you and countless others. இறையருட் பேராற்றலின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல், அது கூட நீ வச்சிருக்கிற ரிலேஷன்ஷிப் சரியாக இருக்கின்றத உறுதி செய்து கொள். அப்படி உறுதி செய்து கொண்டு செயல்படும் பட்சத்துல உன்னுடைய வாழ்க்கையிலையும் நீ பணி செய்யக்கூடிய எண்ணற்ற மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் மாபெரும் நிகழ்வுகள் கடந்து செல்லும் அப்படின்ற உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆன்மீக முன்னேற்றமும் அக ஒருமைப்பாடுமே சக மனிதர்களுக்கு பணி செய்து கிடப்பதற்கான அடித்தளங்கள் ஆகும். இந்த கருத்து விஷன் ஃபார் யூல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீ நேத்தையோட இன்னைக்கு ஒரு இன்ச்சாச்சும் ஒரு மில்லிமீட்டராச்சும் ஆன்மீகத்துல முன்னேறாம உன்னுடைய அகத்துல ஒருமைப்பாடு இல்லாம சிதைந்து போன உள்ளத்தோட நீ இருந்தேன்னா உன்னுடைய சக மனிதர்களுக்கு எப்படி நீ பணி செய்து கிடக்க முடியும்? சோ ஆன்மீக முன்னேற்றமும் அக ஒருமைப்பாடுமே சக மனிதர்களுக்கு பணி செய்து கிடப்பதற்கான அடித்தளமாக அமையும். சோ அக ஒழுக்கம், உள்ளுக்குள்ளார மனசுல சிந்தனையில ஒழுக்கம் இல்லைன்னா உன்னுடைய பேச்சுல ஒழுக்கம் இருக்காது, பேச்சுல ஒழுக்கம் இல்லைன்னா செயல்கள்ல ஒழுக்கம் இருக்காது, செயல்கள்ல ஒழுக்கம் இல்லைன்னா சக மனிதர்களுக்கு பணி செய்து கிடக்க முடியாது, சக மனிதர்களுக்கு பணி செய்து கிடக்கலன்னா நீ படைக்கப்பட்ட நோக்கமே நிறைவேறாது. சோ ஆரம்பத்திலேயே காலையில எழுந்த உடனேயே இறையருட் பேராற்றலுடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலோட தொடர்பு கொள். எழுந்த உடனே இப்பெல்லாம் பல வருடங்களாக காலையில எழுந்த உடனேயே நான் இன்னைக்கு என்ன செய்யணும், என்னுடைய செய்யக்கூடிய செயல்கள்ல தன்னலம் இருக்கா, தன்முனைப்பு இருக்கா, இல்ல அடுத்தவங்களுக்கு செய்யறதுக்காக நான் இருக்கேன். அடுத்தவங்களுக்கு பணி செய்யறதற்காக என்ன செய்ய முடியும்னு நான் சிந்திக்கிற நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய வாழ்க்கை ஒரு மேம்பட்ட தளத்துல வாழப்படுகின்றது, மேம்பட்ட தரத்துல வாழப்படுகின்றது. கடந்த கால தவறுகளை திருத்தி கொண்டு தவறுகளை ஒப்புக்கொண்டு விட்டு தேவையானவைகளுக்கு தாராளமாக என்னுடைய அனுபவம் திரும்ப நம்பிக்கையை பகிர்ந்து கொடுக்கும் போது என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு புதிய அர்த்தம் பிறக்க ஆரம்பிக்கின்றது. இந்த கருத்து குடிச்சிட்டு இருந்த காலகட்டங்கள்லாம் எனக்கு தெரியுது. நான் குடிச்சிட்டு இருந்த காலகட்டங்கள்லாம் பொதுவாக காலையில எழும்பின உடனே மோஸ்ட் ப்ராபபிலி ராத்திரி 2 மணி 2:30 மணிக்கு படுப்பேன். காலையில எழும்புறப்ப மனைவி வேலைக்கு போயிடுவாங்க, பையன் ஸ்கூலுக்கு போயிருப்பான், நான் மட்டும் தனியா படுத்து கிடப்பேன். மோஸ்ட்லி பேண்ட்டை கூட கழட்டாம தான் படுத்து தூங்கிட்டு இருப்பேன் போதையில. எழுந்த உடனே பேண்ட் பாக்கெட்ல பர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். குடிக்கிறதுக்கு பணம் இருக்கா, அதான் சிந்தனையாக இருக்கும். குடிக்கிறதுக்கு பணம் இருந்துருச்சு அப்படின்னா ரிலாக்ஸ்டா எழும்புவேன். எப்ப குடிக்கலாம், என்ன குடிக்கலாம், குடிச்சிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சிந்தனையாக இருக்கும்.
காலையில எழுந்த உடனே எனக்கு வரக்கூடிய முதல் சிந்தனை தன்னலம் தன்முனைப்பு நிறைந்த சிந்தனையாகத்தான் இருக்கும். ஆனா இப்ப காலையில எழுந்த உடனே என்னுடைய டேபிள்ல முதல்ல இருக்கிறது 24 hours a day தான் இருக்குது. அதை எடுத்த உடனே கண்ணுல பார்த்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த வேலையை ஆரம்பிக்கிறேன். So giving freely of what you find in AA, but obviously you cannot transmit something that you don't have got. AA தோழமையில நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொண்டதை இலவசமாக பகிர்ந்து கொடுங்கள். ஆனால் உங்களிடம் இல்லாத ஒன்றை நீங்கள் பகிர்ந்து கொடுக்க முடியாது அப்படின்றது வெளிப்படையான உண்மை. என்கிட்ட இருந்தா தானே கொடுக்க முடியும். யாராச்சும் என்கிட்ட வந்து ஒரு 500 ரூபாய் பணம் கடன் வேணும்னு கேட்டாங்கன்னா 500 ரூபாய் இருந்தா தானே பணம் வாங்கி கொடுக்க முடியும். அல்லது 500 ரூபாய் யார்கிட்டயா கேட்டா கொடுக்குற கெப்பாசிட்டி இருந்தா தானே வாங்கி கொடுக்க முடியும். என்கிட்ட இல்லாத ஒண்ணை யாருக்குமே நான் கொடுக்க முடியாது. AA தோழமையில இலவசமாக பெற்றுக்கொண்டதை இலவசமாக பகிர்ந்து கொடுங்கள். ஆனால் உங்களிடம் இல்லாத ஒன்றை நீங்கள் யாருக்கும் பகிர்ந்து கொடுக்க முடியாது என்ற வெளிப்படையான நிதர்சனமான உண்மையை ஒப்புக்கொள்ளுங்கள். Give freely of what you find in AA, but obviously you cannot transmit something that you have not got. So, நான் என்னுடைய சக மனிதர்களுக்கு பணி செய்து கிடைக்க வேண்டும் என்றால் நான் முதல்ல மது போதையற்ற உடல் நிதானத்துடனும் குடி வெறியற்ற மன தெளிவுடனும் வாழ்க்கையை வாழ்ந்தா மட்டும்தானே ஏதாச்சும் பணியை செய்ய முடியும். இல்லாட்டி போனா நான் யாருக்கு என்ன பணியை செய்ய முடியும்? அப்ப உன்னுடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்துக்கொள். உள்ளத்தை அழுக்குப்படுத்துறது என்னது? தன்னலமும் தன்முனைப்பும்னா உன்னுடைய உள்ளத்தை அழுக்கப்படுத்துறது. செல்ஃபிஷ்னஸ் அண்ட் செல்ஃப் சென்டர்ட்னஸ், அதுதான் அழுக்கு. அழுக்கு. உன்னுடைய உள்ளத்தை முதல்ல தூய்மையாக வச்சுக்கோ. தூய்மையா வச்சுக்கணும்னா காலையில எழுந்த உடனேயே இன்னைக்கு இந்த 24 மணி நேரத்துல என்னுடைய சக மனிதருக்கு என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பி. அறிவை அல்ல அனுபவத்தை பகிர்ந்து கொள். நான் எப்படி இருந்தேன், எனக்கு என்ன நடந்தது, நான் இன்னைக்கு எப்படி இருக்கேன் அப்படின்ற அனுபவத்தை பகிர்ந்து கொள். பகிர்ந்து கொள்றதுக்கு யாராச்சும் என்னைய பாராட்டணும், இலவசமாக பகிர்ந்து கொள். என்னுடைய அகத்தை தூய்மையாக வச்சிருக்கணும். என்னுடைய அறிவை எல்லாம் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளணும். அதையும் எந்த வகையான புகழுக்கோ பாராட்டுக்கோ ஏங்காம இலவசமாக பகிர்ந்து கொள்ளணும். நான் என் சக மனிதர்களுக்கு பணி செய்து கிடைக்க வேண்டும் என்றால் இந்த 3 கண்டிஷனும் அவசியம் தேவை. முதல்ல நான் மது போதையற்ற உடல் நிதானத்துடனும் குடிக்க வேண்டும் என்ற மன வெறி இல்லாத மன தெளிவுடனும் வாழ்ந்தாக வேண்டும். அப்பதான் மனசு சுத்தமா இருந்தா மட்டும்தான் எதையாச்சும் நான் செய்ய முடியும். அப்பதான் நான் என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள முடியும். அப்பதான் நான் எதையும் எதிர்பார்க்காம பகிர்ந்து கொள்ள முடியும். Am I always looking for ways of presenting the AA program? AA தோழமை பரிந்துரைக்கக்கூடிய 12 படிகள் அடங்கிய மீட்புடைய செயல் திட்டத்தை வாழ்ந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வழிவகை தேடுகின்றேனா? காலையில் எழுந்த உடனே நான் இந்த மாதிரி சிந்திக்கிறேனா? ஏன் சார் இதெல்லாம் போய் சிந்திக்கிற அளவுக்கா நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்? நிச்சயமா எனக்கெல்லாம் ஒரு 50 வயசு ஆகுற வரைக்கும் இந்த மாதிரி சிந்தனை எல்லாம் வந்ததே கிடையாது. சிந்தனை வரலன்னா இன்னைக்கான தியானத்துக்கு கடந்து போ. Am I always looking for ways of presenting the AA program? என்னுடைய கஷ்டப்படுற மனுஷங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்புகளை நான் தேடாம எனக்கு மட்டுமே தேடிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு தியானத்துக்கு கடந்து போ. In quietness and confidence shall be your strength அப்படின்ற வார்த்தை தான் இன்னைக்கு தியானத்துடைய முதல் வார்த்தையாக இருக்கிறது. In quietness and confidence shall be your strength. உண்மையான உள்ள சமநிலையிலையும் நம்பிக்கையிலையும் அதுலதான் இறையருள் பேராற்றலின் வல்லமை அடங்கி இருக்கு. உள்ள சமநிலையிலும் வல்லமையும் இறையருள் பேராற்றலின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை பணிவுடன் நம்பி செயல்படுவதால் மட்டுமே கிடைக்கின்றன. எப்பவுமே பதட்டத்தோட இருக்காத, அவசரப்படாத, ஆத்திரப்படாத, எப்பவுமே படபடன்னு இருக்காத. நிதானமாக இரு, நிதானமாக சிந்தனை செய், தெளிவோட பேசு, நிதானமாக செயல்படு. எப்பவுமே ஒரு ஆழ்மன அமைதி உனக்கிட்ட இருக்கட்டும்.
எப்பவுமே நம்பிக்கையோட இரு, உள்ளார்ந்த வலிமையோட இரு. ஸோ தியானத்துடைய முதல் வார்த்தை, இன் குவைட்னஸ் அண்ட் கான்பிடன்ஸ் ஷால் பி யுவர் ஸ்ட்ரென்த். நம்பிக்கையிலும் அமைதியிலும் தான் ஆற்றல் அடங்கி உள்ளது. நம்பிக்கை இல்லாதவன், மனசுல அமைதி இல்லாம பதட்டத்தோட இருக்கிறவனுடைய செயல்ல எந்த ஆற்றலுமே இருக்கவே இருக்காது. இது இன்னைக்கு தியானத்துடைய முதல் வரி. இந்த வரிய கவனத்தை குவிச்சு ஆழமாக தியானிச்சு பாரு. இன் குவைட்னஸ் அண்ட் கான்பிடன்ஸ் ஷால் பி யுவர் ஸ்ட்ரென்த். நம்பிக்கையிலும் அமைதியிலும் ஆற்றல் அடங்கி உள்ளது. ஸோ நல்லதே நடக்கும் என்ற மன உறுதியே நம்பிக்கை என்று நான் அர்த்தம் கொள்கின்றேன். கான்பிடன்ஸ் மீன்ஸ் டு ஹாவ் ஃபெய்த் இன் சம்திங். நல்லது மட்டும்தான் நடக்கும், வேற கெட்டதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்ற உள் உறுதி, மன உறுதி, அதைத்தான் நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம் கொண்டுக்கோ. உனக்கு எந்த கெட்டதும் நடக்காது, எந்த கெட்டதும் நடக்காது. இல்ல 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 எனக்கு வயிற்று வலிக்கிறது எப்படி, அது எப்படி கெட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்படி அது எப்படி நல்லதாக இருக்குன்னு பார்த்தா, அப்பதான் என்னுடைய குருஜி சொல்வாரு, your whole attitude and outlook on life will change. அதாவது நான் ஏதாச்சும் ஒரு துன்பத்தை, துயரத்தை, வலிய, வேதனை அனுபவிச்சேன்னா கூட அது நான் செய்த தவறான கர்மங்கள், வினை என்னை விட்டு போகுது, இதுவும் கடந்து போகும், நல்லதுதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மன உறுதி தான் நம்பிக்கை அப்படின்னு இன்னைக்கு தியானத்துல அழகா சொல்லி கொடுக்குறாங்க. கான்பிடன்ஸ் மீன்ஸ் டு ஹாவ் ஃபெய்த் இன் சம்திங். என்ன நடந்தாலும் சரிதான், அது நல்லதுக்கு தான், நல்லதுக்கு தான், நல்லதே நடக்கும் என்ற மன உறுதியே நம்பிக்கை என்று நான் அர்த்தம் கொள்கின்றேன். ஸோ என்னுடைய வாழக்கூடிய என் சக மனிதர்கள் மீதான நம்பிக்கை என்னுடைய அன்றாட வாழ்க்கையில என்னை மறைவாக இயக்கும் பிணைப்பாக அமைகின்றது. இப்போ கடவுளை நம்புறேன், மனுஷங்களை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா உன்னால நிம்மதியா வாழவே முடியாது. என்னுடன் வாழும் என் சக மனிதர்கள் மீதான நம்பிக்கை என்னுடைய அன்றாட வாழ்வில் என்னை மறைவாக இயக்கும் பிணைப்பாக அமைகின்றது. நான் கடவுளை நம்புறேன், மனுஷனை நம்ப மாட்டேன் அப்படின்னா ஒரு ஹோட்டல்ல வாங்கி போய் ஒரு இட்லி கூட வாங்கி சமைக்க முடியாது, சாப்பிட முடியாது. உணவு தயாரிக்கக்கூடிய சமையல்காரர் நான் சாப்பிடுற சாப்பாட்டுல விஷத்தை கலந்து வச்சுட்டாருன்னா என்ன பண்றது? இல்ல கவன குறைவால அவர் தயாரிக்கிற உணவுல பள்ளி விழுந்துச்சுன்னா என்ன பண்றது? எனக்காக உணவு தயாரிக்கும் சமையற்காரர் முதல் சாலையில வாகனம் ஓட்டி செல்லும் ஓட்டுநர் வரை மக்கள் மீதான அடிப்படை நம்பிக்கை இல்லாவிட்டால் சமூகம், என்னுடைய தனிப்பட்ட மன அமைதி முற்றிலுமாக சிதைஞ்சு போயிடும். இங்க இருந்து திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ்ல ஏறுறேன், அழகா பெர்த்ல படுத்து தூங்குறேன். எந்த நம்பிக்கையில தூங்குறேன்? என்ஜினை ஓட்டிட்டு போற டிரைவர் வந்து தூங்காம சீரா வண்டியை இயக்குவார் அப்படின்ற நம்பிக்கையில தான். சிக்னல் போடுறவங்க, ஏத்த மாதிரி போறவங்க எல்லாருமே கரெக்டா செயல்படுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில தானே நான் இருக்கேன். பிளைட்ல ஏறி உட்காடுறேன், பைலட் ஒழுங்கா வண்டிய விமானத்தை எடுத்து இறக்கி என்னைய ஒழுங்கா சேஃபா கொண்டு வந்தாருன்ற நம்பிக்கை இல்லைன்னா என்னுடைய மன அமைதி எப்படி இருக்கும்? ஸோ என்னுடன் வாழ்வேன் சக மனிதர்கள் மீதான நம்பிக்கை என்னுடைய அன்றாட வாழ்வில் என்னை மறைவாக இயக்கும் பிணைப்பாக அமைகின்றது. ஸோ நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கை தான் வாழ்க்கைக்கான வாழ்வு ஆதாரம். நிறைய நேரங்கள்ல முன்பின் தெரியாதவர்களை சார்ந்துதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதனாலதான் எனக்கு மன அமைதி கிடைக்குது. தொடர்ச்சியான சந்தேகம் மன அழுத்தத்தையும் பயத்தையும் உருவாக்கி என்னை ஓய்வெடுக்கவே விடாது. நீங்க நல்லா பாருங்களேன், மன அழுத்தம் உள்ளவங்க எப்பயாச்சும் சந்தேகப்பட்டுட்டே உட்கார்ந்துருப்பாங்க, பொண்டாட்டி கூட சந்தேகப்பட்டுட்டே உட்கார்ந்துருப்பாங்க. நான் ஒரு காலத்து குடிக்கிற காலத்துல அந்த மாதிரிதான், வந்த உடனே செய்யற வேலை சந்தேகப்பட்டு வேவு பாக்குறது. போனை எடுத்து பார்த்து யாரு கூட பேசியிருக்காங்க, எவ்வளவு நேரம் பேசியிருக்காங்க, எத்தனை கால் வந்திருக்கு, தேவையா எனக்கு, தேவையா எனக்கு. ஸோ தொடர்ச்சியான சந்தேகம் அதிகமான மன அழுத்தத்தையும் பயத்தையும் உருவாக்கி நான் ஓய்வோடு இருக்கிறதையும் பணி செய்து கிடப்பதையும் கடினமாக்குகின்றது. சந்தேகப்படுற மனுஷன் ஒரு நாள் ஓய்வு நிலையில செயலாற்ற முடியாது, அவனால பணி செய்து கிடக்க முடியவே முடியாது. சந்தேக மனப்பான்மையை கைவிடும் போது மட்டும்தான் ஒருத்தன் உண்மையான அன்பையும் நட்பையும் வளர்க்க முடியும்.
சமூக பிணைப்புகள் அப்பதான் உருவாக்கி கொள்ள முடியும். நம்பிக்கை 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 எவ்வளவு முக்கியமானது. என்னுடைய மனைவி கேட்பாங்க ஒரு தடவை, யாராச்சும் பணம் கேட்பாங்க, ரொம்ப அவசரமா பணம் இருக்கு அப்படின்னு. ஒரு 100 ரூபா பணம் வேணும், எனக்கு ரொம்ப அவசரமா வேணும், சாப்பிட காசு இல்ல, எனக்கு ஒரு 100 ரூபா மட்டும் அனுப்பி வைங்க, அல்லது நான் ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேன், எனக்கு ஊர் வந்து சேர்றதுக்கு பணம் இல்ல, ஒரு 100 ரூபா போட்டு விடுங்கன்னு கேட்பாங்க. உடனே நான் வந்து என்னுடைய சந்தேக புத்தி என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னா, இவன் குடிக்கிறதுக்கு தான் பணம் கேட்கறான், இல்லாட்டி போனா ஜிபேல ஒரு 100 ரூபாய்க்கு கூடிய வழி இல்லாம போயிருப்பான் அப்படின்னு என்னுடைய சந்தேக புத்தி கேட்கும். அப்ப ஒருத்தன் பொய் சொல்றான்னா அது அவனுடைய பிரச்சனை. அவன் பொய் சொல்றான்னு சந்தேகப்பட்டா அவனுடைய பிரச்சனையை நான் என்னுடைய பிரச்சனையா மாத்திக்கிறேன். 100 ரூபாய் பணம் இருந்தா குடு, இல்லைன்னா இல்ல. ஆனா நான் என்கிட்ட பணம் இருக்கு, சந்தேகத்தால அதை கொடுக்க மாட்டேன் அப்படின்றப்ப இன்னொருத்தருடைய பிரச்சனையை என்னுடைய பிரச்சனையாக நான் மாத்தி கொள்றேன்ல. அவர் குடிக்கிறது கேட்கிறாரு, அதனால நான் கொடுக்க மாட்டேன். சந்தேக மனப்பான்மையை கைவிடும் போது மட்டும்தான் உன்னால ஒரு உண்மையான மனுஷனா வாழ முடியும். சின்ன அளவுல தொடங்கு, சின்ன அளவுல தொடங்கு. உன்னுடைய குறைபாடான மனம், ஆமா சந்தேகம் வருது அப்படின்றத ஏத்துக்கோ. உன்னைய நீயே பாதுகாத்துக்கோ, உன்னைய நீயே பாதுகாத்துக்கோ. We could not live if we don't have confidence in others. சக மனிதர்கள் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீ அமைதியா வாழ முடியாது, நீ பணி செய்து வாழ முடியாது, இறைவனுடைய நோக்கத்தின்படி வாழ முடியாது. When I have confidence in God's love, I can be serene and I can be at peace. இறையருட் பேராற்றலின் நிபந்தனையற்ற அன்பின் மீது நம்பிக்கை வைப்பது மனதை அமைதிப்படுத்தி இதயத்தை சாந்தப்படுத்த உதவுகின்றது. இதன் மூலம் ஒருவர் அன்றாட வாழ்க்கையில நிலையான மன அமைதியோடையும் உள்ள சமநிலையோடையும் வாழ முடியுது. பயப்படாத, பயப்படாத, பயத்தை விட்டு நிகழ்காலத்துல இளைப்பாறுதலோட வாழ கத்துக்கோ. சக மனிதர்கள் மேல அன்பு வை, நம்பிக்கை வை, அவங்கள ஆதரவு கொடு, ஸ்பான்சர் பண்ணு. இறையர் பேராற்றலின் அருவமான ஆற்றலை முழுமையாக நம்புகையில் இப்பொழுது நிகழும் எவ்விதமான மோசமான நிகழ்வுகளையும் நேருக்கு நேர் எதிர்கொண்டு அமைதியோட உள்ள சமநிலையோட என்னால இருக்க முடியும். எப்ப நம்புனா மட்டும்தான், நம்புனா மட்டும்தான். நம்பிக்கை இல்லைன்னா உன்னால அமைதியோட இருக்கவே முடியாது. I can rest in faith that the good orderly direction of God will take care of. இறையர் பேராற்றின் பிரசன்னத்தில் இளைப்பாறுதல் என்பது எனது பரபரப்பான எண்ணங்களையும் கவலைகளையும் விட்டுவிட்டு அக அமைதியை அனுபவிப்பதாகும். என்னுடைய உள்ளத்தையும் இதயத்தையும் நான் அமைதிப்படுத்தும் போது இறையர் பேராற்றின் அன்பும் அமைதியும் என்னை நிரப்புகின்றன. இந்த அமைதியான நேரத்தில் இறையர் பேராற்றின் நன்மைகள் என் மூலமாக வெளிப்பட்டு என்னை சுற்றி வாழும் சக மனிதர்களின் வாழ்க்கையை தொடுவதற்கு உதவுகின்றது. எவ்வளவு ஆழமான கருத்து சொல்றாங்க. இதை எப்படி வளர்த்து கொள்றது? என்னால நம்பவே முடியலையே, சந்தேகமா வருது, பயமா வருது, கோபமா வருது, பொறாமையா வருது. அந்த மாதிரி உணர்வுகள் கொந்தளிக்கும் போது, உணர்வுகள் தடுமாறும் போது உனக்குன்னு நீ உருவாக்கி வச்சிருக்கிய புனிதமான 3க்கு 3 இடம். அந்த 3க்கு 3 இடத்துல புனிதமான மௌனத்துல சொல்லற சும்மா அமர்ந்திருந்து மூச்சு ஆழமாக கவனிச்சு பாரு. கவலை தானாக உன்னை விட்டு போயிரும். மனம் முழுவதும் இறையர் பேராற்றின் அன்பினால் ஒருமுகப்படுத்தப்படும். நான் சந்திக்கும் ஒவ்வொருவரிடமும் அன்பாகவும் மென்மையாகவும் பேசி பழக வேண்டும். உண்மையிலே போன சனிக்கிழமை ஒரு புது நண்பர் வந்திருந்தாரு. அந்த நண்பர் திரும்ப 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 குடிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்ற இதுல வந்து மீட்டிங்க்கும் ஒழுங்கா வர சொன்னா அவர் 8:25 மீட்டிங் வந்தாரு. கொஞ்சம் கடுமையா பேசிட்டேன், அவர் கோச்சிட்டு எழுப்பி போயிட்டாரு. சோ நான் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரிடமும் அன்பாகவும் மென்மையாகவும் பேச இன்னமும் எனக்கு கத்துக்கல. இன்னமும் என் பேர்ல தப்பு இருக்கு. எதிர்பார்ப்பின்றி பணி செய்ய வேண்டும். காரியங்கள் நான் பார்த்தவாறு நடக்காத போது பொறுமையை கடைபிடிக்கணும். என்னுடைய அன்றாட செயல்களின் மீது அன்பாக அமைதியாக என்னுடைய சக மனிதர்களுக்கு என்னுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும்.
Try to rest in God's presence until His presence flows through you. எவ்வளவு ஒரு ஆழமான வார்த்தை. இறைவனுடைய ஆற்றல் என் மூலமாக சக நண்பர்களை போய் சேரும் அளவுக்கு பொறுமையாக இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்த வண்ணம் நான் இருக்க வேண்டும். இன்னமும் நான் கட்டுறது கைமண் அளவு. இன்னும் நான் கத்துக்கவே இல்லை. அப்பப்ப கோபம் வந்துருது, அப்பப்ப ஸ்டீடிடுறேன், அடுத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையில பேசிடுறேன். Be still and in that stillness the still small voice will come. வார்த்தை எல்லாம் எவ்வளவு பெரிய வார்த்தை. Be still and in that stillness the still small voice will come. சலனமற்ற அமைதியாக இரு. அந்த ஆழமான அமைதியில் ஆன்மாவின் அமைதியான சிறிய குரல் உனக்கு தெளிவாக கேட்கும். ஆன்மா அதனது தாக்கத்துக்கு இசையும் மனித மனதுடன் அமைதியாக பேசுகின்றது. It speaks in quietness to the human mind that is attuned to its influence. சலனமற்ற அமைதியாக இருங்கள். அந்த ஆழமான அமைதியில் ஆன்மாவின் அமைதியான சிறிய குரல் தெளிவாக கேட்கும். ஆன்மா அதனது தாக்கத்திற்கு இசையும் மனித மனதுடன் அமைதியாக பேசும் தன்மை உடையது. மனம் அடங்கும் போது இயல்பாக ஆன்ம ஒளி பிறக்கும். அமைதியான குரல் ஆழமான உண்மைகளை உனக்கு உணர்த்தும். ஆதரவற்ற சூழ்நிலை உள்முக பார்வையாக திரும்பும். மறுபடியும் 3க்கு 3 புனிதமான இடத்துல புனிதமான மௌனத்துல சொல்லற சும்மா அவன் இருந்து தியானம் பண்ணு. உன்னுடைய சுவாசத்தை கவனி. இயற்கையான மன நிறைவை தேடி பாரு. I pray that I may find strength today in quietness. சலனமற்ற அமைதியில் இறையர் பேராற்றின் ஆற்றலை நான் கண்டடைய வேண்டும் என வேண்டுகின்றேன். I pray that I may be content today that God will take care of me. இன்று என்னை இறையர் பேராற்றல் அரவணைத்து பாதுகாத்துக் கொள்ளும் என்ற நம்பிக்கையில நிறைவடைய வேண்டும் என ஆண்டவா உண்மை வேண்டுகின்றேன் அப்படின்ற கருத்தோட பிரேயரோட இன்னைக்கு சிந்தனை முடிவடைகின்றது. இன்றைக்கு நாம சிந்தனை தியானத்தை பிரார்த்தனைய ஒரு 5 நிமிஷத்துல சுருக்கமாக பார்ப்போம். கற்றது கல்லளவு கைமண் அளவு, கல்லாதது உலகளவு, உற்ற கலைமகளும் ஓதுகின்றார். கல்விக்கே கடவுளான கலைமகள் கூட கத்துக்கிட்டே தான் இருக்கா. அடுத்தவனோட எனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பந்தயெல்லாம் கட்ட வேண்டாம். புலவி எறும்பும் தன் கையின் எஞ்சான். எறும்பு கூட கரெக்டா பார்த்தோன்னா எறும்புடைய கையில 8 ஜான் போட்டா எறும்பு இருக்கும். எறும்பும் தன் கையின் எஞ்சான். கற்க வேண்டியது உலகளவு என்றால் இதுவரை கற்றது இந்த உலகில் உள்ள மண்ணில் ஒரு கையளவு மட்டும்தான். மிகப்பெரிய அறிவாளியும் கற்று உணர்கின்றான். எனவே இதுவரை கற்றதை வைத்து என்னை உலகில் பெரிய ஆள் என்று நினைத்து கர்வம் கொள்வது ஒன்னே நீயே அழிச்சுக்கிற விஷயம். கல்விக்கு கடவுளாகிய கலைமகள் கூட கற்றதை திரும்ப திரும்ப ஓதுகின்றாள் அப்படின்னு அவை பிராட்டியார் அழகா சொல்றாங்க. நான் படிச்சது 4 பேர் தெரிஞ்சு சொன்னா எனக்கு பெருமையா இருக்கும் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கிறப்ப, பணிவு இல்லாம இருக்கிறப்ப உன்னுடைய வாழ்க்கை சீராக இருக்காது. ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிட்டே இருக்கணும். இல்லாட்டி போனா என் மனசுல அடங்காது. தெரிவறிந்து சீர்மை பயக்கும், அறிவறிந்து ஆற்றின் அடங்க பெறேன். அறிவு கொஞ்சோண்டு. தோழமையில நான் கற்றுக்கொண்டது கைமண் அளவு மட்டும்தான். இன்னும் கற்க வேண்டியது கடலளவு இருக்கையில் நான் ஏன் இந்த மாதிரி என்னைய பீத்திக்கணும்? We realize that we know only a little. God will constantly disclose more to us. மேற்சொன்ன வார்த்தைகள் பணிவை குறிக்குது, வளர்ச்சியை குறிக்குது, அடுத்தவங்களை அன்போட ஆதரிக்கணும் அப்படின்றத குறிக்குது. So ask him in your morning meditation what you can do today for the person who is still sick. The answers will come if your own house is in order. இப்ப என்னை சுத்தி வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மனுஷன், கஷ்டப்பட்டு இருக்க ஒரு மனுஷன், அவனுக்கு இன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு காலையில எழுந்த உடனே யோசிச்சு பாரு. உன்னுடைய அகம் சீராக இருக்கும் பட்சத்துல பதில்கள் தானாக வரும். Ask in your morning meditation what you can do today for the person who is still sick. The answers will come if your own house is in order. மேற்சொன்ன வாசகங்கள் விஷன் ஃபார் யூ அந்த சாப்டர்ல இருக்குது. சோ தெளிவான நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை பெற நான் தினசரி தியானம் பண்ணணும், பிரார்த்தனை பண்ணணும். எனது அடித்தளம் உறுதியாக இருப்பதை சோதித்து பார்த்து அடுத்தவங்களை சரி செய்ய முயற்சிக்கிறது பதிலாக என்ன நானே சரி செய்ய கொள்றதுல என்னுடைய கவனத்தை குவிக்கணும்.
நான் நிலைத்தன்மை அடைந்த பின்னரே என்னால பணி செய்து கிடக்க முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கோ. பணி செய்வதால உனக்கு நிலைத்தன்மை கிடைக்காது. நிலைத்தன்மையை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் உன்னால பணி செய்யவே முடியும். அதனாலதான் 12வது படியில் இந்த வழிமுறைகளை பின்பற்றியதன் பலனாக ஒரு ஆன்மீக விழிப்புணர்வை பெற்றோம். அதை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்ல பணி செய்ய முயற்சித்தோம்னு சொல்லியிருக்குது. 12வது படி வேலையை முதல்ல செஞ்சு நிலைத்தன்மையை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. Giving freely what you find in AA, but obviously you cannot transmit something what you don't possess. AA தோழமையில நீங்க இலவசமாக பெற்றதை இலவசமாக பகிர்ந்து கொடுங்கள். ஆனால் உங்களிடம் இல்லாத ஒன்றை நீங்கள் பகிர்ந்து கொடுக்க முடியாது அப்படின்ற வெளிப்படை உண்மையை ஒப்புக்கொள்ளுங்கள். முதல்ல உன்னுடைய அகத்தை தூய்மையாக வச்சுக்கோ. உன்னுடைய அறிவை அல்ல, அனுபவத்தை மட்டுமே பகிர்ந்துக்கோ. பகிர்றதற்கு எந்த வகையான பிரதிபலனும் எதிர்பார்க்காத. ஐ ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார் வேஸ் ஃபார் பிரசன்டிங் தி AA ப்ரோக்ராம். AA தோழமை பரிந்துரைக்கும் 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தை வாழ்ந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வழிவகை தேடுகின்றேனா? இல்லைன்னா தியானத்தை கடந்து போ. வழிவகை தேடலைன்னா உனக்கு மன அமைதி கிடைக்காது, நம்பிக்கை வராது. இன் குவைட்னஸ் அண்ட் கான்பிடன்ஸ் ஷால் பி யுவர் ஸ்ட்ரெங்த். உண்மையான உள்ள சமநிலையும் வல்லமையும் இறையர் பேராற்றின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை நம்பி பணியுடன் செயல்படுவதால் மட்டுமே கிடைக்கின்றன. எப்பவும் பதட்டப்படாத, அவசரப்படாத, ஆத்திரத்தோட செயல்படாத. ஆழ்மன அமைதி, நம்பிக்கை, இது ரெண்டும் தான் வலிமை உனக்கு கொடுக்கும். நம்பிக்கையிலும் வலிமையிலும் தான் ஆற்றல் அடங்கி இருக்கின்றது. நல்லதே நடக்கும் என்ற மன உறுதி, அதைத்தான் நம்பிக்கை அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம். என்னுடன் வாழும் என் சக மனிதர்கள் மீதான நம்பிக்கை தான் என்னுடைய அன்றாட வாழ்க்கையில என்னை மறைவாக இயக்கும் பிணைப்பா. நான் கடவுளை நம்புறேன்ற மனுஷனை நம்பாம இருந்தா உன்னால வாழவே முடியாது. அழகா இன்னைக்கு சொல்லியிருக்காரு, எனக்காக உணவு தயாரிக்கும் சமையல்காரர் முதல் காலையில் வாகனம் ஓட்டிடும் ஓட்டுநர் வரை மக்கள் மீதான அடிப்படை நம்பிக்கை இல்லாவிட்டால் என்னுடைய தனிப்பட்ட மனம் அமைதியில வாழ முடியுமா? ஒரு ட்ரெயின்ல போறப்ப என்னால படுத்து தூங்க முடியுமா? ஒரு பஸ்ல போறப்ப படுத்து தூங்க முடியுமா? அல்லது ஒரு சாப்பாட்டை எடுத்து நம்பிக்கை இல்லாம ஐயோ 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 ஐயோன்னு சந்தேகப்பட்டு வாழ முடியுமா? நம்பிக்கை தான் அன்றாட வாழ்க்கையின் வாழ்வு ஆதாரம். முன்பின் தெரியாத பல நபர்களை சார்ந்துதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். தொடர்ச்சியான சந்தேகம் அதிக மன அழுத்தத்தையும் பயத்தையும் உருவாக்கி ஓய்வு நிலையில செயல்படுவதையும் பணி செய்வதையும் கடினமாக்குகின்றது. ஆனா அழுத்தத்தோடு இருக்கிறவங்க எப்படி பண்ண முடியும்? நம்பிக்கை இல்லைன்னா மன அழுத்தம் தான் இருக்கும். சோ சந்தேக மனப்பான்மையை கைவிடும் போது மட்டும்தான் உண்மையான அன்பும் நட்பும் வளர ஆரம்பிக்கின்றன. ஒருத்தன் பொய் சொல்றான்னா அது அவன் பிரச்சனை. அவன் பொய் சொல்றான்னு சந்தேகப்பட்டு வேவு பார்த்துட்டு இருந்தானா அவன் பிரச்சனையை உன் பிரச்சனையா நீ மாத்திக்கிற. சோ சின்ன அளவுல தொடங்கு, குறைகளை ஏற்றுக்கொள், உன்னை நீயே பாதுகாப்போடு வைத்துக்கொள். When I have confidence in God's love, I can be serene, I can be at peace. பயத்தை விட்டு நிகழ்காலத்தில் எளிப்பாடுதலோட செயல்படு. அடுத்தவங்களுடைய ஆதரவை ஏற்றுக்கொள், அடுத்தவங்களுக்கு ஆதரவு கொடுக்க கத்துக்கோ. இறையர் பேராற்றின் அருவமான ஆற்றலை முழுமையாக நம்புகையில் இப்பொழுது நிகழும் எவ்விதமான மோசமான சூழ்நிலைகளையும் நேருக்கு நேர் என்னால சந்திக்க முடியும். எவ்வளவு கொடிய வியாதிகள் வந்தாலும் சத்தம் எல்லாமே செய்த பாவம் தீர்தடா சிவகுருநாதா, சிறையை விட்டு ஓடுதடா சிவகுருநாதான்னு என்னுடைய ஹோல் ஆட்டிடியூட் அண்ட் அவுட்லுக் டுவர்ட்ஸ் லைஃப் வில் சேஞ்ச். இறையர் பேராற்றின் பிரசன்னத்தில் இளைப்பாறுதல் என்பது என்னுடைய பரபரப்பான எண்ணங்களையும் கவலைகளையும் விட்டுவிட்டு மன அமைதியை அனுபவிப்பதாகும். என்னுடைய உள்ளத்தையும் இதயத்தையும் நான் அமைதிப்படுத்தும் போது இறையர் பேராற்றின் அன்பும் அமைதியும் என்னை நிரப்புகின்றன. இந்த அமைதியான நேரத்துல இறையர் பேராற்றின் நன்மைகள் என் மூலமாக வெளிப்பட்டு என்னை சுற்றி வாழும் சக மனிதர்களது வாழ்க்கையை தொடுவதற்கு உதவியாக அமைகின்றது. இதுக்கு என்ன செய்யணும்? மறுபடியும் திருப்ப அதேதான் சொல்றாங்க. புனிதமான ஒரு இடம், புனிதமான மௌனம், சொல்லற சும்மா அமர்ந்திருத்தல், மூச்சை ஆழமாக கவனித்தல், கவலைகளை விட்டு ஒழித்தல், மனதை முழுவதுமாக இறையர் பேராற்றின் அன்பில் ஒருமுகப்படுத்துதல். நான் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்கிட்டையும் அன்பாகவும் மென்மையாகவும் பேச கத்துக்கிறது. நான் செய்யக்கூடிய செயல்களுக்கு எந்த வகையான பிரதிபகாரமும் எதிர்பார்க்காம பணி செய்ய கத்துக்கிறது. காரியங்கள் நான் எதிர்பார்த்தவாறு நடக்காத போது பொறுமையை கடைபிடிக்கிறது.
என்னுடைய அன்றாட செயல்களின் மூலம் அன்பான அமைதியான மனப்பான்மையை சக மனிதர்களுக்கு வெளிப்படுத்துறது. Try to rest in God's presence until His presence flows through you. இறைவனுடைய ஆற்றல் என் மூலமாக வெளிப்படும் வரை பொறுமையாக இறைவன் பேராற்றலுடைய பிரசன்னத்தை 3க்கு 3 இடத்துல உட்கார்ந்து உணர கத்துக்கோ. Be still, and in that stillness the still voice of God will come. It speaks in quietness to the human mind that is attuned to its influence. சலனமற்ற அமைதியாக இருங்கள். அந்த ஆழமான அமைதியில் ஆன்மாவின் அமைதியான சிறிய குரல் தெளிவாக கேட்கும். ஆன்மா அதனது தாக்கத்திற்கு இசையும் மனித மனதுடன் அமைதியாக பேசுகின்றது. சலனமற்ற அமைதியாக இருங்கள். அந்த ஆழ்மன அமைதியில் ஆன்மாவின் அமைதியான சிறிய குரல் தெளிவாக கேட்கும். ஆன்மா அதனது தாக்கத்திற்கு இசை மனித மனதுடன் அமைதியாக பேசுகின்றது. மறுபடியும் 3க்கு 3 இடத்தை விட்டுறாத. தனிமையில சொல்லற சும்மா அமர்ந்து பேட்டரிக்கு சார்ஜ் போட, செல்லுக்கு சார்ஜ் போட மறந்த சார்ஜ் இல்லைன்னா செயல்படவே முடியாது. So I pray that I may find strength today in quietness. சலனமற்ற அமைதியில் இறையர் பேராற்றலின் ஆற்றலை நான் கண்டடைய வேண்டும் என வேண்டுகின்றேன். I pray that I may be content today that God will take care of me. இன்று என்னை இறையர் பேராற்றல் அரவணைத்து பாதுகாத்துக் கொள்ளும் என்ற நம்பிக்கையில் நிறைவடைய வேண்டும் என ஆண்டவா உண்மை பணியோடு வேண்டிக் கொள்கின்றேன் என்ற பிரார்த்தனையோட இன்றைய சிந்தனை நிறைவடைகின்றது. ஒவ்வொரு நாளும் இவ்வளவு ஆழமான சிந்தனைகளை ஆற்றி நேரத்தை சிந்திக்கிறதுக்கு நாம் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த வாய்ப்பை வழங்கிய குழுவிற்கும் இதுவரைக்கும் பொறுமையாக கேட்ட ஒவ்வொரு நண்பருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். இந்த இரவு பொழுது நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவாக அமையணும்னு இறைவனை பணியோட வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.